சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனா சந்திரா வீட்டுக்கு வந்த உடனே சந்திரா, சத்யான்னு எல்லாரும் மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், முத்து மாப்பிள்ள உன்னை எங்கே கூப்பிட்டு போனாரு? இல்லை இன்னைக்கு பூக்கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வக்கீலை பார்த்து பேசிட்டு வரோம், மனோஜ்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சத்யா. ஏற்கனவே ரோகிணி தான் பக்கம் உண்மை இருக்குன்னு நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. இதில் மனோஜும் விஜயாவும் வேணும்னே திட்டம் போட்டு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க பொய் சொல்கிறாங்க, எல்லாரையும் பொய் சொல்ல வைக்கிறாங்கன்னு ரோகிணி அழுதுகிட்டே பேச எல்லாரும் ரோகிணி பக்கம்தான் உண்மை இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையை நிரூபித்து எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். ரோகிணி 2 வருஷமாக வீட்டில் எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கிருஷை பற்றின உண்மை எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்னு நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்தோம். ஆனால் ரோகிணி விஜயாத்தைக்கு பணம் தான் முக்கியம், இங்கே விஜயாத்தை தன்னுடைய மருமக யாரையும் சரியாக கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இங்கே விஜயாத்தை கொடுப்பாங்க. ஆனால் மற்றவங்க யாரையும் அவங்க சும்மா விட மாட்டாங்க, நிறைய பிரச்சனை செய்வாங்க. ஏன் அந்த வீட்டுக்கு மருமகளாக போன நானும் நிறைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். சம்பாதிச்ச பணத்தை அவங்கக்கிட்ட தான் கொடுத்தேன்னு என்னென்னவோ காரணம் சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அதனால் மறுபடியும் ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசி புரிய வைக்கணும். ஒரு வேளை மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் மனோஜ் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அப்பப்போ ரோகிணி தனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ரோகிணி மூலமாக இந்த பிஸ்னஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறாரு. ரோகிணியும் அப்பப்போ மனோஜ்கிட்ட பேசி மனோஜோட மனசை மாற்றணும்னு திட்டம் போட்டு மனோஜை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கேள்வி கேட்டால் மனோஜால் சரியாக பதில் பேசவே முடியல. ரொம்பவே குழப்பத்தில் தெளிவான ஒரு பதிலை சொல்லாமல் ரொம்பவே யோசிக்கிறாரு. அதனால தான் நாங்களும் உண்மையை சொல்லணும்னு அங்கே மேடம் அவங்க ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவோட தம்பி சத்யா மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அக்கா, உனக்கு எதுக்குக்கா தேவையில்லாத வேலை? நீ எப்பயும் போல பூக்கடைக்கு கிளம்பி போயிருக்கலாம்ல. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நீ வெளியில் போயிட்டு வந்தியா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இங்கே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், உண்மையை சொல்லவும் வேண்டாம், அவங்களுக்காக நீ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீ அங்கே போகவே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். எதுக்குக்கா இவ்வளோ கஷ்டப்படுற? உன்னுடைய மாமியார் உன்னை புரிஞ்சுக்காம மனோஜோட வாழ்க்கையில் மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் விஜயா மட்டும் இல்லை, மனோஜும் தான். மனோஜுக்கு அவரோட வாழ்க்கை முக்கியம், அவரோட பிஸ்னஸ் முக்கியம். அதுக்காக மனோஜ் என்ன வேணாலும் செய்வார். ஆனால் நீ ரொம்ப பாவம்க்கா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உனக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதா? இல்லை நீ செஞ்ச உதவியால் உன்னை பாராட்டி பேச போகிறாங்களா? இல்லவே இல்லையே. என்ன இருந்தாலும் விஜயா மனசு மாறி உன்னை மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல. நீ அவங்க வீட்டுக்கு போகணும்னா விஜயா சொன்னால் தானே போக முடியும். தன்னுடைய பையன் மனோஜுக்காக இவ்வளோ யோசிக்கிற விஜயா உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல, முத்து மாமா வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல. அப்புறம் எதுக்குக்கா இவ்வளோ கஷ்டப்படணும்? நீ எங்கேயும் போக வேண்டாம், யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையை பாருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணும்னா அப்படி சொல்லலாம். அண்ணாமலை மாமாவுக்காக தான் நான் மனோஜுக்கு உதவி செய்கிறேன். அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானும் என் வீட்டுக்காரரும் தான் உதவி செய்ய முன்னாடி நிற்போன்னு அண்ணாமலை மாமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் உண்மையை சொன்னாதான் மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக இங்கே மீனா பேசும்போது சத்யா சொல்கிறாங்க. அப்படி மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான். அவங்க சொன்ன உண்மையால் தான் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்குன்னு விஜயா உன்னை உடனே பாராட்டிடுவாங்களா? இல்லை மீனா பொறுப்பான மருமக கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும்னு உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அதனால் வேண்டாங்க்கா, மனோஜுக்காகவும் விஜயாவுக்காகவும் நீ உதவி செய்யவும் வேண்டாம். அப்படியே உதவி செஞ்சாலும் உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கக்கா. உன்னை புரிஞ்சிக்காத யாருக்காகவும் நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக பேசுகிறதுக்கு எதுக்குக்கா போகணும்? வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரு சத்யா. அவங்க என்னை புரிஞ்சிக்கலனாலும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்காக கண்டிப்பாக இந்த உதவியை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சத்யா சொல்கிறது சரிதானே மீனா? நீயும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, நீ நம்ம வீட்டுக்கு எத்தனை நாள் ஆகுது? இன்னும் விஜயா உன்னை புரிஞ்சிக்காம உன்கிட்ட பேசாமல், ஏன் கோயிலில் உன்னை பார்த்தாங்கல்ல விஜயா, அப்போ அங்கே இருந்த ஸ்ருதிக்கிட்ட பேசினவங்க உன்கிட்ட பேசலைன்னு நீ எவ்வளோ மனசு வேதனைப்பட்ட?
ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால மருமகளா ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனா நம்மகிட்ட வசதி இல்ல. அவங்க நினைக்கிற மாரி பணம் இல்ல. அதனால விஜயா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கும்போது, நீ செய்ற உதவிய மட்டும் அவங்க ஏத்துப்பாங்க. உன்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களா? இத தான் சத்யா கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. என்னம்மா செய்றது? இன்னும் எத்தன நாள் நம்ம வீட்ல இருக்க போறேன்னு தெரியல. ஆனாலும் விஜயாத்த சீக்கிரமா மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கையோட இருக்கேன். இருந்தாலும் மனோஜோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ பத்தி எங்களுக்கு தெரியும். மனோஜ் ஒண்ணும் பெரிய புத்திசாலி கிடையாது. அதனால அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில் வந்து குடுப்பாங்க. அதனால மனோஜ் தெளிவா பேசினா தான் மனோஜோட வாழ்க்கையில நல்லது நடக்கும். என்னதான் நீங்க உண்மைய சொன்னாலும், இங்க ரோகிணி பக்கம் உண்மை இருக்குன்னு ரோகிணி பேசி சமாளிச்சு எப்படியாவது விஜயா வீட்டுக்கு வந்தா தான் விஜயாவுக்கு புரிய வரும். இத்தன நாள் மீனாவ புரிஞ்சுக்காம மீனாவ ரொம்ப கஷ்டப்படுத்தணும். மறுபடியும் ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாளேன்னு அப்படி ஒரு நிலைமை விஜயாவுக்கு வரணும். அப்புறம் விஜயா உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சந்திராவும் சத்யாவும் பேசிட்டு இருக்க கண் கலங்கி நிக்கிறாங்க மீனா. என்ன சொல்றதுனே தெரியல. எப்படியோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அவ்வளவுதான். விஜயாத்த என்னை ஏத்துக்கணுன்றதுக்காக மனோஜுக்கு இந்த உதவியை நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நாளைக்காவது பூக்கடைக்கு போகணும். இருக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மீனா. ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா மனோஜை பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க. மனோஜ் கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கணும். மனோஜ் மட்டும் ரோகிணி தான் முக்கியம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாருன்னா, எல்லார் முன்னாடியும் மனோஜ் இப்படி தெளிவாக பேசிட்டாருன்னா விஜயா வீட்டுக்கு மருமகளா போயிடலாம். அப்புறம் விஜயாத்த பதில் பேச முடியாம அந்த வீட்டுக்கு நான் வந்த உடனே அவங்க பிரச்சனை செய்யணும்னு நினைச்சாலும் விஜயாத்தையும் சும்மா விட மாட்டேன். விஜயாத்தைக்கு சப்போர்ட் பண்ற மனோஜையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா இப்ப கோர்ட்டுக்கு போகணும். என்கிட்டயும் மனோஜ்கிட்டயும் கேள்வி கேட்பாங்க. மனோஜ் எனக்காக பேசி எப்படியோ நான் கேட்குற கேள்விக்கெலாம் மனோஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டாருன்னா அதுவே போதும். எப்படியாவது மனோஜ் வந்து விஜயா வந்து நினைக்கிற மாதிரி சரியாக பதில சொல்லவே கூடாது. அதுக்காக இன்னைக்கு நான் மனோஜ்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி. இங்கே மனோஜ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். கேள்வி கேட்பாங்க. சரியாக பதில் சொன்னாலும் ரோகிணியை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ரோகிணி ரொம்ப பொய் சொல்கிறா. ரோகிணி இன்னும் திருந்தவே இல்லை. இதில் ரோகிணி என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா. நானும் பதட்டமாக இருக்கிறதுனால சரியாக பதில் சொல்லாமல் என் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு யாருக்கும் புரிய வைக்கவே முடியல. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நானும் உனக்கு உதவி செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த ரோகிணி எப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதனால நீயாவது நாளைக்கு தெளிவாக பேசியிருப்பா. உனக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாண ஏற்பாடை செய்ய முடியும்னு அங்கே சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்காக நாளைக்கு நான் ரோகிணி என்னதான் பேசினாலும் தெளிவாக தான் நான் பேசுவேன். எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி வராங்க. என்ன மனோஜ், இப்பதான் ரோகிணியை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே ரோகிணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு இந்த ரோகிணி அப்பப்போ என் கடைக்கு வரா? ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு போயிடுறா. இதனால சரியா கஸ்டமர் என் கடைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கான்னு நீங்களே கேளுங்க. கேட்டு பேசிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க. ரோகிணி கிட்ட என்னால் பேச முடியாதுன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, எதுக்குப்பா நான் பேச போனா? அப்புறம் ரோகிணியை பற்றி தான் எனக்கு தெரியுமே. என்னால் ரோகிணி கிட்ட பேச முடியாதுப்பா. வேணும்னா நீயே பேசிக்க. உன்னுடைய கடையில் வேலை பார்க்கறதுக்காக தான், உனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னுடைய பிரச்சனையில் என்னைக்கும் நான் தலையிடவே மாட்டேன். ரோகிணி கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, மனோஜ் உனக்காக நான் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு முதல்ல இங்கே வந்த அப்படின்னு கேட்ட உடனே, அதான் சொன்னனே உனக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, எதுக்கு அப்படின்னு மனோஜ் ரோகிணி கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், எப்போ உன்னுடைய கடைக்கு வந்தாலும் இப்படி தான் கோவப்படுற, தெளிவாக பேச மாட்டேங்கிற. உன்னுடைய கடைக்கு நான் வரும்போது நீயும் சந்தோஷமாக பேசினேன்னா எனக்கும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உனக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸில் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீ தான் புரிஞ்சுக்காம விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோர்ட்டில் எனக்காக நீ பேசணும், சப்போர்ட் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கணும். உனக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் முத்து மீனா கிட்ட அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நீ நின்னப்ப, உங்ககிட்ட எந்த ஒரு பணமும் இல்லாதப்ப உனக்கு இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து கொடுக்கணும்னு முடிவெடுத்தது நான் தான். இப்போ இந்த பெரிய கடைக்கு ஓனராக இருக்க. உன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்தாலும் இப்படி கடைக்கு நீ ஓனர் ஆனதுக்கு காரணம் உங்கள் அம்மா, அப்பா, முத்து, மீனா, ஏன் ரவி, ஸ்ருதின் இவங்க செஞ்ச உதவியால் இல்லை.
நான் செஞ்ச உதவியால. அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டியா? இது உன்னுடைய கடை தான். ஆனால் நான் வரும்போது நீ சந்தோஷப்படாமல் கேள்வி கேட்கும்போது எனக்கு எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்குது தெரியுமா? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வரப்போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது? நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்கள் அம்மா அப்படிலாம் நடக்க விடவும் மாட்டாங்க. எங்கள் அம்மா பேச்சை தான் நான் கேட்பேன். நீ வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டும் எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி யோசிக்கணும், என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் பேசி என் மனசை மாற்றலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் எவ்வளோ தெளிவாக பேச போகிறேன்னு பாரு. நீ செஞ்ச பிரச்சனையை பற்றி சொல்வேன். நீ பொய் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, கிறிஷை பற்றியும் உன்னுடைய நீ பொய் சொன்ன எல்லாத்தையும் சொல்வேன். ஏன் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லாமல் என் வாழ்க்கையில் என்னை ஏமாத்துனல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொன்னல, உன்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல. இப்போ தானே எல்லாரும் உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீ என்னை ஏமாற்றிட்டு இப்போ வரைக்கும் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு திட்டம் போடுறல. எல்லாத்தையும் கண்டிப்பாக இந்த உண்மையெல்லாம் சொல்லி உனக்கு சரியான பதில் கொடுப்பேன். என்னை தேடி நீ வராத, என்கிட்ட நீ பேசவும் வேண்டாம் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, அப்படியா மனோஜ்? அப்போ உன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்குல்ல? நானும் சொல்கிறேன் கேட்டுக்க. சீக்கிரமாகவே விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரதான் போகிறேன். விஜயா மட்டும் இல்லை, நீயும் என்னை பார்த்து பேரதிர்ச்சியோடு நிற்க போகிற. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விஜயாவுக்கும் உனக்கும் முதல்ல சரியான பாடம் புகட்டுவேன். உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னென்ன பேசுகிற, என்னை புரிஞ்சுக்காம எவ்வளோ பேசுகிற, எவ்வளோ கோவப்படுற, அதுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? அதுக்கு உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் நான் மருமகளாக வர வேண்டாமா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேசிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் எங்கள் வீட்டுக்கு வர முடியாதே. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அம்மா அமைச்சு கொடுப்பாங்க. நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்ன, என்னை ஏமாத்துன. எங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதனால உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்னைக்கும் என் வாழ்க்கையில் தலையிடவும் முடியாது, உன்னால் எங்கள் வீட்டுக்கு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு பணம் தான் முக்கியமா? என்னை புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம், எனக்கு பணம் தான் முக்கியம். நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா, உன்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா, ஒருவேளை நீ பொய் சொல்லியிருந்தாலும் போனா போதுன்னு அதெல்லாம் கண்டுக்காம நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருக்கலான்னு எங்கள் அம்மாவும் முடிவெடுத்திருப்பாங்க. நானும் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனால் உன்கிட்ட பணம் இல்லை. நீ என்னவோ நீ எனக்கு கொடுத்த பணத்தில் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா என்ன? இல்லையே, எங்கள் அப்பாவோட பணம் தானே. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு எந்த உதவியும் செய்யலை. அதனால் நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது அப்படின்னு இங்கே மனோஜ் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. நீயும் உன்னுடைய முடிவை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிற. ஆனால் விஜயாத்தை பேச்சை கேட்டு தானே இப்படிலாம் பேசுகிற. விஜயாத்தையால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது மனோஜ். சீக்கிரமாகவே உங்கள் வீட்டு மருமகளாக நான் தான் வரப்போகிறேன். என்றைக்குமே உங்கள் வீட்டில் மூத்த மருமகனா நான் மட்டும்தான். இதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி பேசணும், எப்படி உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு எனக்கு தெரியாதா மனோஜ்? அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உனக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும் மனோஜ். நீ எவ்வளோ தெளிவாக பேசுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி எதுக்காக இப்படிலாம் பேசுகிறான்னு தெரியலையே. ஒருவேளை உண்மையாகவே ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவாளா என்ன? அப்படி மட்டும் நடக்க விடவே கூடாது. ஆனால் ரோகிணி ரொம்ப தெளிவாக பேசிட்டு போகிறா. நான் தான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு, என்னப்பா ரோகிணி எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, உங்கள் குடும்பத்தை 2 வருஷமாக ஏமாற்றிருக்காங்க. ஆனால் மனோஜ், உன்னால் உண்மையை நிரூபித்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியல. ஆனால் ரோகிணி உங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு தெளிவாக பேசிட்டு போகிறாங்க. எனக்கெனவோ மனோஜ் உன் மேலே நம்பிக்கை இல்லை. ரோகிணி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரோகிணி ஏதோ பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ தான்ப்பா கவனமாக இருக்கணும். ரோகிணி மட்டும் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்க, அவ்வளவுதான். நீ பேசின பேச்சுக்கு ரோகிணி உன்னை சும்மா விட மாட்டாங்க மனோஜ். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா விஜயாவுக்கும் சரியான பதில் கிடைக்கும். அதனால் நீ தான் மனோஜ் கவனமாக இருக்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ ஏன் யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ தான்ப்பா தெளிவாக பேசணும் அப்படின்னு இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு பேசிட்டு போகும்போது, என்ன எல்லாரும் இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கே அப்படின்னு மனோஜ் ரோகிணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. அடுத்த நாள்
மனோஜுக்கு உதவி செய்றதுக்காகவும், உண்மைய சொல்றதுக்காகவும் முத்துவும், மீனாவும் அங்க கிளம்பி போறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "முத்துவும், மீனாவும் வந்தா தான் பிரச்சனையே. ஆனா முத்துவும், மீனாவும் கண்டிப்பா வரணும்னு மேடம் வேற சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமான்னு" சொல்றாரு மனோஜ். "நீ யார பத்தியும் யோசிக்காத. தெளிவா நீ பேச வேண்டிய உண்மைய பேசு. அதுவே போதும்னு" சொல்லும்போது, ஆனா மனோஜ் ரோகிணி வந்து கேள்வி கேட்ட உடனே, "நீ ரொம்ப குழப்பமா, ரோகிணிக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிறாத. தெளிவா பேசு மனோஜ்ன்னு" சொல்லும்போது, "அம்மா எவ்வளோ பெரிய பிசினஸ் செய்றேன். ரோகிணிய பார்த்துட்டு நான் ஏம்மா பதட்டமா வந்து அம் தெளிவா பதில் சொல்லாம இருக்க போறேன். அதெல்லாம் எப்படி பேசணும், என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியுமா. நான் உண்மைய மட்டும் தாம்மா பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமா மனோஜ், நீ இன்னைக்கு தெளிவா பேசுனேன்னா, இன்னைக்கே உங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீ ஏற்கனவே எப்படி பேசுனேன்னு உனக்கு தெரியும்ல. ரோகிணி வந்தாலும் ரோகிணிய கண்டுக்காத. உண்மைய பேசு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனியாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ நெனச்சது எல்லாமே நடக்கணும்னா, நீ தெளிவா பேசியே ஆகணும்னு" சொல்றாரு அண்ணாமலை. "சரிப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து விஜயாவும், மனோஜும் கிளம்புறாங்க. முத்துவும், மீனாவும் அங்க கோர்ட்டுக்கு வந்த உடனே நடந்த உண்மைய சொல்றாங்க. "எனக்கு தான் முன்னாடி ரோகிணிய பத்தின உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்ச உடனே வீட்ல சொல்லாம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா, ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷ பத்தி யோசிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சா, அதுக்கப்புறம் அ இங்க கிறிஷோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரும். அப்படின்னு கிறிஷுக்காக தான் இந்த உண்மைய சொல்லாதீங்க மீனான்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கிறிஷோட வாழ்க்கைக்காக இந்த உண்மைய சொல்லாம இருந்தேன். ஆனாலும் அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு உண்மை தெரிஞ்ச உடனே, ரோகிணி எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கிறிஷ் ரோகிணியோட பையன் தான். கிறிஷ நாங்க பார்த்துக்குறோம்னு எங்க வீட்டுக்கு நெறைய முறை கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்பல்லாம் ரோகிணி உண்மைய சொல்லவே இல்ல. இந்த உண்மை மனோஜுக்கு இப்ப தான் தெரிய வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட இந்த உண்மைய சொல்லிட்டேன்னு, ரோகிணி ரொம்ப பொய் சொல்றாங்க. ரோகிணிய நம்பாதீங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, ரோகிணி என்ன ஏமாத்திட்டான்னு மனோஜ் ரொம்ப கோவமா, ரோகிணி இனி இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால ரோகிணி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, இவ்ளோ பொய் சொன்ன ரோகிணி, இனி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் நெறைய பொய் சொல்லி எங்கள ஏமாத்துவாங்க. 2 வருஷமா ரோகிணிக்கு உதவி செய்ய அவங்க அம்மாவும் பொய் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு மீனாவும், முத்துவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசுறாங்க. உண்மைய சொல்றாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "இப்ப வரைக்கும் மனோஜ் என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல. ரோகிணிய நான் பார்க்குறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ரோகிணி பொய் சொல்றா." அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, "மனோஜ், நேத்து கூட உன்ன பார்க்க வந்தேன்ல. ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல. ரொம்ப நேரமா என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தல்ல. நீ தானே சொன்ன, எனக்கும் என் அம்மாவுக்கும் பணம் தான் முக்கியம். அதான் எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை ஏத்துக்காம இருக்கேன். நீ மட்டும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா, நீ என்னதான் பொய் சொல்லியிருந்தாலும், கண்டிப்பா நீ எங்க வீட்ல மருமகளா இருந்திருக்கலாம். எங்க அம்மாவும் இந்த பிரச்சனைய பெருசாக்கியிருக்க மாட்டாங்கன்னு நீ தானே மனோஜ் சொன்ன. எங்க அம்மா பேச்ச தான் கேட்பேன். ஆனா, உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, நீ எவ்ளோ சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டு இருந்த. இப்ப என்ன? விஜயா அத்த பேச்ச கேட்டுட்டு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? மனோஜ், நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும்னு நீ சொன்னதால தினமும் கடைக்கு வரேன். உங்க அம்மாவுக்கு தெரியாம உன்கிட்ட ஃபோன்ல பேசுறேன். கடைக்கு வரேன். என்ன பார்க்க நீயும் வருவல்ல?" அப்படின்னு ரோகிணி வந்து பேசிட்டு இருக்கும்போது, இங்க ரோகிணி பேசுறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு விஜயா வந்து கவனிக்கிறாங்க. என்ன மனோஜ் என்னவோ ரோகிணி கிட்ட பேசவே மாட்டேன். இங்க ரோகிணி கடைக்கு வந்ததால நெறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, ஆனா தினமும் நான் வந்து மனோஜ் கிட்ட பேசுறேன். ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். மனோஜ் வந்து இப்படிலாம் பேசினதா ரோகிணி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்குது? அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மனோஜ் மேல விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்க மனோஜ் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயா. அங்க உடனே மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. "அப்ப நீங்க ரோகிணி கிட்ட தினமும் பேசுறீங்களா? ரோகிணி உங்கள பார்க்க வராங்களான்னு?" கேட்கும்போது, உடனே மனோஜ் யோசிக்கிறாரு. "ஆமா, ரோகிணி தினமும் என்ன பார்க்க வரா. நான் ஏன் பொய் சொல்லணும்? உண்மைய தானே சொல்ல சொன்னாங்க அப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, என் கடைக்கு ரோகிணி தினமும் என்ன பார்க்க வருவா. நேத்து கூட ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாளே." அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அ மனோஜ், ரோகிணிக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, விஜயா பேச்ச கேட்டுட்டு தான் மனோஜ் வந்து ரோகிணி வந்து எங்க வீட்ல இருக்க வேண்டான்னு பேசி பிரச்சனை செஞ்சு அங்கருந்து அனுப்பியிருக்காரு. எனக்கு இங்க ரோகிணி பேசினதுக்கு அப்புறமா தான் உண்மை தெரியுது. விஜயா, நீங்க ஏன் மனோஜையும், விஜயாவையும் இங்க வந்து மனோஜ் உங்க பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறீங்களா விஜயா? எதுக்காக மனோஜையும், ரோகிணியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களால தான் அப்ப பிரச்சனை வந்திருக்கு. உங்க பேச்ச கேட்டு தான் ரோகிணி வந்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்கணும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. ஆனா, ரோகிணி தினமும் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியாது. மனோஜ் அதெல்லாம் சொல்லவே இல்ல." அப்படின்னு ரொம்ப பதட்டமா சொல்றாங்க விஜயா. "பாத்தீங்களா?
ரோகிணிய விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க மனோஜ், ரோகிணிய பத்தின உண்மைய ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா விஜயா உங்க பேச்ச கேட்டுட்டு தான் மனோஜ் வந்து இப்ப ரோகிணி கிட்ட நான் பேசாம இருக்கேன்னு உங்ககிட்ட பொய் சொல்றாரு. ஆனா தினமும் ரோகிணிய பார்த்து பேசிட்டு இருக்காரு மனோஜ். அப்புறம் எதுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்? பேசாம ரோகிணியும் மனோஜும் தனி குடித்தனம் போகட்டும். இல்லையா, இங்க ரோகிணி உங்க வீட்டுக்கு மருமகளா வரட்டும். மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி வந்து மனோஜ் தினமும் பேசிட்டு இருக்கிறதா அவரே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பேச்ச கேட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இல்ல அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல. எங்க அம்மா பேச்ச நான் கேட்கல. ரோகிணிய பத்தின உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியாது. இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துறா அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ். விஜயா பேச்ச கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஏன் பிரச்சனை செய்யணும்? அதனால 2 பேருக்கும் நாங்க டிவோர்ஸ் குடுக்க போறதில்ல. உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கோங்க. ரோகிணி, இனி நீங்க தனியா உங்க வாழ்க்கைய பார்த்துக்க வேண்டாம். மனோஜ் உங்க வீட்டுக்காரர். நீங்க அவர விட்டுக் குடுக்கவும் வேண்டாம். உங்க மாமியார் விஜயா வீட்டுக்கு சந்தோஷமா நீங்க போகலாம். இதுக்கு மேல விஜயாவால உங்களுக்கு பிரச்சனை வந்தா, நீங்க கண்டிப்பா எங்ககிட்ட உதவி கேட்கலாம். என்ன விஜயா, நீங்க நல்ல மாமியாரா இருந்து ரோகிணிய பார்த்துக்கணும். அத விட்டுட்டு பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு மனோஜுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி மனோஜ் இப்போ வரைக்கும் ரோகிணி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க வாழ்க்கையில விஜயா இனி தலையிடவே கூடாது. ரோகிணி உங்க வீட்டு மருமகளா நீங்களே ரோகிணியை கூப்பிட்டு போகணும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரோகிணி நினைச்ச மாதிரியே நல்லபடியா அவங்க நினைச்ச மாதிரியே சரியான பதில் கிடைக்குது. கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். உடனே இங்க மீனா வந்து, "இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நாங்க உண்மைய தான் பேசுறோம். அந்த ரோகிணி என்னென்னவோ பேசி, பொய் சொல்லி, இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில வேற வாங்கிட்டாங்களே!" அப்படின்னு முத்துவும், மீனாவும் ரொம்ப பதட்டமா இருக்கும்போது, ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, "என்ன மனோஜ், நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோதான் பிரச்சனை செஞ்சாலும் உங்க வீட்டுக்கு நான் தான் மருமகளா வரப்போறேன்னு. இப்பவே கிளம்பி வரட்டுமா? விஜயா அத்த, இனி பிரச்சனை செய்ய மாட்டீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "என் வீட்டு பக்கம் வராத" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மனோஜ், நீ வந்து நான் வருவேன். எனக்காக விஜயாத்த சமைச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். பிரச்சனை செஞ்சா என்ன ஆகும்னு சொன்னாங்கல்ல, நீங்க தான் கேட்டீங்களே, அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி. வீட்டுக்கு வந்த ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத கவனிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. "கல்யாணி என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு அழுதுகிட்டே பேசுறாங்க. "நான் மனோஜ் வீட்டுக்கு போகலாம். மனோஜ் வீட்ல மருமகளா இருக்கலாம். இனி விஜயா அத்தையால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மனோஜ் கண்டிப்பா என் வாழ்க்கைய பார்த்துக்கணுன்றதுக்காக சரியான பதில எனக்காக சொல்லியிருக்காங்கம்மா. பார்த்தீங்களா? எனக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் பேசி எனக்குன்னு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. நான் வந்து இப்ப விஜயா அத்தை வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன்னு" சொல்றாங்க. உடனே அங்க வந்த கிரிஷ் வந்து, "அம்மா அப்படியா? மீனா அத்தை, முத்து மாமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறோமா?" அப்படின்னு சொல்லும்போது, "கிரிஷ், கொஞ்ச நாள் நீ பாட்டி கூட இங்கேயே இரு. அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். விஜயா அத்தை, மனோஜுக்கு சரியான பாடம் புகட்டணும். அவங்களால எனக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல. கிரிஷ், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால தான் அவங்க கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என் பையன் கிரிஷும் இங்கே தான் இருப்பான்னு உன்னையும் நான் கூப்பிட்டு போயிடுவேன். அதான் கோர்ட்டில் தெளிவாக அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் இனி விஜயாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அங்கே போனதுக்கப்புறமா தான் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே இங்கே வந்து ரோகிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே பொய் சொல்லி நிறைய பிரச்சனை வந்துருச்சு. எப்படி விஜயா வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா போக போறேன்னு தெரியலையேன்னு உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி தினமும் மனசு வேதனையோடு இருந்தேன். ஆனால் இப்போ நீயே பேசி உன்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுட்ட. இனியாவது விஜயா வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்து மீனா மாதிரியே நீயும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா? எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன். மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, பெருமையாக பேசுகிறீங்க. மீனா நான் அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக உண்மையை சொல்கிறேன்னு என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? எப்படியோ என் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு சரியான பதில் எனக்காக கொடுத்த மாதிரி இருக்குது. மீனாவை பற்றி மட்டும் பேசாதீங்கம்மா. நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போய்க்கிறேன். அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அம்மா, கிறிஷை பார்த்துக்கங்கம்மா. அப்பப்போ நானும் வந்து கிறிஷை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா கண்டிப்பாக என்ன அண்ணாமலை தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கல்ல, அப்புறம் தினமும் என்னை பார்க்க வரணுமா, சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கம்மான்னு சொல்லும்போது, கிறிஷ், உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். மனோஜ், நம்ம 2 பேரையும் ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பாட்டி பேச்சை கேட்டு இருக்கணும். நான் வந்து நாளைக்கு உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்த விஜயா மனோஜ எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ் என்னை ஏமாத்திட்டான். தினமும் ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா மனோஜ் பேசிட்டு இருக்கானா. இந்த ரோகிணி உண்மையை சொல்றேன்னு இன்னைக்கு ரோகிணி பேசுனதெல்லாம் கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியல. இப்போ ரோகிணி பக்கம்தான் உண்மை இருக்குன்னு ரோகிணி பேசுறதெல்லாம் நம்பி இப்போ ரோகிணிக்கு ஏற்ற மாதிரியே அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு என்னைக்குமே டிவோர்ஸ் கிடைக்காது. இதில் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எப்படிலாம் பேசினேன். ஏன் மனோஜ் என்னை ஏமாத்தினேன்? அப்போ தினமும் ரோகிணி கிட்ட பேசிட்டு இருந்திருக்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியால் தான் பிரச்சனை வருதுன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காகவும் நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் பொய் சொல்லிட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு விஜயா வந்து மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. இல்லைம்மா, ரோகிணி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை, ஆமாம் மனோஜ், சரியாக பேசி உண்மையை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் பார்த்துக்க முடியல. ஆனால் ரோகிணி மறுபடியும் பொய் சொன்னதால் ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்கல்ல. ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கைக்காக உண்மையை பேசி நீ வந்து உனக்கு இப்போ டிவோர்ஸ் கிடச்சிருந்தா நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. அப்புறம் விஜயா என்ன சந்தோஷப்படுவாளா? கேள்வி கேட்க தான் செய்வா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வீட்டுக்கு அங்கே ரோகிணி வந்திருக்காங்க. விஜயாத்த, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இங்கே ரோகிணியை பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வந்தாலும் எங்களால் உங்களை ஏற்றுக்கவே முடியாது ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி, உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல, என் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டோட மூத்த மருமகளாக வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? அதான் கோர்ட்லேயே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதில் கிடச்சிருச்சுல. அவங்களே நான் விஜயா வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? உங்ககிட்ட நான் பேசவே இல்லையே ரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. வந்த உடனே இங்கே ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயாத்த, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கேன். உள்ளவா ரோகிணின்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. உடனே மனோஜ் வந்து, அம்மா, ரோகிணி இந்த வீட்டில் இருந்தா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு மனோஜ். உன்னை நம்பி உனக்காக இவ்வளோ செலவு செஞ்சேன். கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் ஏமாந்து போய் நிற்கிறோம். நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடு. அதுக்கப்புறம் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அப்படியே அந்த ரோகிணியவும் கூப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லும்போது, மனோஜ், எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? இனி இந்த வீட்டில் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன். எப்படியும் மீனா இந்த வீட்டுக்கு வர முடியாது. அதான் உங்கள் மருமக நான் வந்துட்டேன்ல. இன்னைக்கு வேணும்னா நீங்கள் கோவப்படலாம். ஆனால் இந்த வீட்டு மருமகளா, இனி பொறுப்பான மருமகளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பேசாத ரோகிணி, நீ பேசவே பேசாத. இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தலாம் திட்டம் போட்டு வந்திருக்க. ஏற்கனவே உனக்கு கல்யாணமான உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான். நீ எங்ககிட்ட பேசாத, உன்னை நம்பவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், என்னை நீங்கள் நம்பணுன்றதுக்காக வந்தனா? இல்லை, இந்த வீட்டுக்கு நான் வரதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. எல்லாரும் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்புனீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? போன போது உங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கணுன்னு நானும் பொறுமையாக பேசினா என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் என் மாமியார் தான். அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நான் மனோஜோட மனைவி. அதான் அவங்க சரியான பதில் கொடுத்து அனுப்பியிருக்காங்கல்ல. இந்த வீட்டில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க, இப்போவே இங்கே போலீஸை வர வைப்பேன், தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. இப்படி பேசுறதுக்கெலாம் சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி. உடனே மனோஜ், ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், என்ன அப்படின்னு கேட்க, என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்கும்போது, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்ச உங்கள் அம்மாவுக்கு சரியான பதில் கொடுத்துட்ருக்கேன். நீயும் எதிர்த்து பேசினேன்னா இதே மாதிரி உனக்கும் பலார்னு வெளுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பேசுறதுக்காகவும் இப்படி எங்களை தலகுனியை வைக்கிறதுக்காகவும் தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தியான்னு கேட்க, நீ என்னை புரிஞ்சுக்காமல் பேசுனியே, அப்போ நான் பொறுமையாக தானே இருந்தேன். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு என்கிட்ட பேசாமல் என்னை வந்து எவ்வளோ மனசு வேதனைப்படுத்தியிருப்ப. அப்போ நான் பொறுமையாக தானே இருந்தேன். என் பையன் உன்னுடைய கடைக்கு வந்தது பிடிக்காம எவ்வளோ கோவமாக பேசினேன். என் பையன் கிறிஷோட வாழ்க்கையை நினச்சி நான் எவ்வளோ யோசிச்சிருப்பேன். இப்போ வந்துட்டேன்ல திரும்பி. நீ பேசின அவ்வளவுதான் மனோஜ். இனி எனக்குன்னு தனி ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க விஜயாத்த. எனக்கு சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் சமைச்சு கொடுக்கணுமான்னு கேட்க, ஆமாம்,
வீட்டுக்கு வந்த பொறுப்பான மருமகளா நானே சமைக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறதுன்னு இருந்தா மறுபடியும் நீங்கள் என்ன ரொம்பவே ஏளனமாக பேசுவீங்க. மனோஜும் நானும் பேசக்கூடாது, மனோஜோட கடைக்கு நான் போகக்கூடாதுன்னு நான் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீங்க. இனி அப்படிலாம் நடக்கக்கூடாது. நீங்கள் என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிற வேலையை தான் செய்யணும். வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கங்க. கடையை நான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். இனி கடைக்கு வரக்கூடாதுன்னு மனோஜ் சொன்னாலும் இல்லை நீங்கள் பேசினாலோ உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். கடையை மனோஜுக்காக ஆரம்பித்து கொடுத்தது நான் தான். கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது நான் தான். என்ன தான் அண்ணாமலை மாமாவோட பணமாக இருந்தாலும் நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்யலை. அதனால் நீங்கள் பேசுகிறத நான் கேட்க மாட்டேன். நான் பேசுகிறது தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும். என் பேச்சை கேட்காம என் வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டீங்க. விஜயாத்தை நீங்கள் என்றைக்குமே வெளியில் வர முடியாது. என் மாமியாரால் தான் மறுபடியும் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். ஏற்கனவே கோர்ட்டில் எனக்கு ஏற்ற மாதிரி பதில் சொன்னதால் அவங்க பேசுனதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் போல். நான் சொல்ல வரதெல்லாம் உங்களுக்கு புரியுதில்லைன்னு சொல்லும்போது இப்போவே உனக்கு சமைச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சமைச்சதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. நான் சொல்கிறத தான் நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே மீனா கிட்ட பேசுவீங்க. எவ்வளோ தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. என் பேச்சை தான் நீங்கள் கேட்கணும். இப்போ எனக்குன்னு ரூம் வேணும், ரூமெல்லாம் சுத்தம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல அந்த ரூமை முத்துவுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். என் ரூம் எனக்கு வேணும், விஜயாத்தை அந்த ரூமை சுத்தம் செஞ்சு தரணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி மறுபடியும் வந்ததுக்கப்புறமா இப்படி பேசுவாங்க. விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இங்கே ரோகிணி இப்படிலாம் விஜயாவை வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்கன்னு எதிர்பார்க்காத மனோஜ் பேரதிர்ச்சியோடு இருக்க இங்கே விஜயா அழுதுகிட்டே என்ன இந்த ரூமெல்லாம் சுத்தம் செய்ய வைக்கிறா, கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கணுன்னு சொல்கிறா. இதுக்கு தான் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையவும் ரோகிணி செய்ய சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே விஜயாவும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கும்போது இங்கே மனோஜ்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி திட்டுவாங்க. மனோஜ் கடைக்கு போகவே கூடாது ரோகிணி, ஏன்னா நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு பணம் தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருந்த விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்காம மனோஜை இங்கேருந்து தனி கொடுத்தனம் கூப்பிட்டு போகக்கூடாது. மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும், அப்போ தான் தனி கொடுத்தனம் போனால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு விஜயா மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் ரோகிணி இப்படிலாம் நினைக்கிறாங்க. இங்கே முத்து மீனா கிட்ட பேசும்போது என்ன மீனா மனோஜுக்கு உதவி செய்யணும், எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருதுன்னு அப்பா சொல்லும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு முத்து. ஆமாங்க, ரோகிணி ஏற்கனவே விஜயாத்த மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா மனோஜ் விஜயாத்த பேச்சை கேட்டு தானே ரோகிணி கிட்ட பேசாமல் இருந்தார். அதனால் ரோகிணி வந்த உடனே விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும்னு தான் இப்படி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மீனா இப்போ நீ அந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் மீனா. எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கெல்லாம் ரோகிணியால் சரியான பதில் கிடைக்கணும். உன்னோட அருமை பெருமை என்னன்னு இனியாவது என் அம்மா புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜயாவை பற்றி முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது இப்போ தாங்க மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரிய வருது. இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா. கிச்சனில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரோகிணி இந்த வீட்டில் மருமகளாக இல்லாதப்ப என்னால் சமைக்க முடியாதுன்னு சொன்னேன். உடனே ரவி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். இப்படி என் பசங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் யாரையும் புரிஞ்சுக்காம மனோஜுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்போ மனோஜ் சரியாக பேசாமல் இங்கே மனோஜ் என்ன ஏமாற்றிட்டான். உண்மையை நிரூபிக்க முடியாமல் ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி ரோகிணி இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு பதிலும் கிடச்சிருச்சு. அதனால் ரோகிணி எனக்கு நிறையா பிரச்சனை செய்கிறாங்க. இனி ரோகிணி சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. என்னால் வேலை செய்யும்போது ரொம்ப டயர்டாக இருக்குங்க, என்னால் முடியலங்க. பேசாமல் மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு பேசும்போது எதுக்கு மீனா வரணும், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கா? மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் மீனாவை நானே வர வைப்பேன். ஆனால் இப்போ உன்னால் வீட்டில் இருக்க வேலையை பார்க்க முடியல. அதனால மீனா வந்தால் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குற. எதுக்கு? நீ தானே மனோஜுக்கு இங்கே ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச. ரோகிணியால் பிரச்சனை வந்தால் நீ தான் சமாளிக்கணும். இந்த பிரச்சனையால் நீ தான் நல்லா அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. இப்போ மீனாவும் முத்துவும் இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம். நீ அவங்கள வர சொல்லும்போது வரணுமா? மீனா எந்த பிரச்சனையும் செய்யாமல் பொறுப்பாக தானே இந்த வீட்டில் இருந்தாங்க. பொறுப்பான மருமகளாக இருந்த மீனாவை
புரிஞ்சுக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனல, அதுக்காகவே நீ நல்லா அனுபவிக்க போற. இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். மீனாவும் முத்துவும் சந்தோஷமா அங்க சந்திரா வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரோகிணியால எனக்கு தான் பிரச்சனை வரும். இந்த ரோகிணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததால வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்ய சொல்றா. ஆனா ரோகிணி எந்த வேலையும் செய்றதில்ல. கடையில இருக்க பொறுப்பான வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு, கடையில எவ்வளோ வருமானம் வந்தாலும் எல்லாமே என்னுடைய பணம் தான் அப்படின்னு அ கடையில உள்ள பணத்தையும் ரோகிணியே எடுத்துக்கிறா. அப்படி இருக்கும்போது ரோகிணியால எனக்கும் மனோஜுக்கும் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மனோஜ நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். வீட்டு பத்திரத்த பத்தின உண்மை ரோகிணிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணி மறுபடியும் வீட்டுக்கு வந்ததால விஜயாவுக்கும் மனோஜுக்கும் நிறைய பிரச்சனை வருது. இதெல்லாம் சமாளிக்க முடியாம ரோகிணியை நினைச்சு கண் கலங்கி நிக்கிறாங்க விஜயா. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி. விஜயா வீட்டுக்கு மருமகளா வந்த ரோகிணி சந்தோஷமா இருந்தாலும், ரோகிணி விஜயா வீட்ல செய்யற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது, இங்க மனோஜால தாங்கிக்க முடியல. ரோகிணி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு மனோஜ்.